அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அரசு பார்த்துட்டு இருக்கோம். மத்திய அரசினுடைய கடைசி பகுதியான நீதித்துறை. சரியா? நீதித்துறை பத்தி நம்ம கிளியரா பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி சின்னதா என்ன சொல்றோம் அப்படின்னா, மத்திய அரசுன்றத நம்ம கொஞ்சம் விளக்கிடலாம். சரியா? மத்திய அரசு என்பது என்ன? மத்திய அரசு 3 பகுதிகள் கொண்டது. 1 நிர்வாகம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றம், 3வது தான் நீதித்துறை. சரியா? நீதித்துறை நிர்வாகத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் வருவாங்க, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் அமைச்சரவை. பார்லிமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவை இதெல்லாம் பார்த்தாச்சு. கடைசியாக பார்க்கக்கூடியது என்னன்னா நீதித்துறை. நீதிமன்றம். சரியா? இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அரசாங்கத்தின் மத்திய அரசாங்கத்தின் ஒரு 3வது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் நீதித்துறை. இப்போ இந்த கண்டென்ட் நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 12th புக்ல இருந்து எடுத்திருக்கோம். பிளஸ் அவுட் ஆஃப் புக். ஓகேவா? சரி, எப்படி இந்த நீதித்துறை பத்தி பார்க்கலாம். அதாவது இந்திய நீதித்துறை. ஓகேவா? இந்திய நீதித்துறைன்னு சொல்லுவாங்க. இந்த இந்திய நீதித்துறை இந்த இந்திய நீதித்துறை என்ற கண்டென்ட் 1950க்கு அப்புறம் தான் வந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அதாவது இந்த நீதி வழங்கும் முறை, ஓகேங்களா, மக்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீதி வழங்கும் முறை என்பது நம்மளுடைய பண்டைய காலத்திலிருந்து வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறைதான். அதை ஒழுங்குபடுத்தி சீரமைக்கப்பட்டு ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வரப்பட்டதுதான் இந்த 1950க்கு அப்புறம் சட்டங்கள் மூலமாகவும் இது இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் செயல்படணும், இதனுடைய அதிகார வரம்பு என்ன என்பதை வரையறுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா முன்னொரு காலத்துல அது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 விதமாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பண்டைய இந்தியாவின் நீதிமுறை அமைப்பு. பண்டைய இந்தியாவுல எப்படி வந்து மன்னர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க, அவங்களுக்கு தவறு செய்யக்கூடிய மக்களுக்கு எப்படிலாம் நீதி வழங்குனாங்க, எப்படி தண்டனை வழங்குனாங்க என்று பார்க்கக்கூடியதுதான் பண்டைய இந்தியாவினுடைய நீதிமுறை. 2வது சொல்றாங்க பிறகு அவங்களுக்கு அப்ப இடைக்காலத்துல எப்படி வந்து நீதி நீதி அமைப்பு முறை இருந்துச்சுன்னு சொல்றது. 3வது நவீன இந்தியா அப்படின்றது ஆங்கிலேயர்கள் உள்ள வந்த காலகட்டங்களை. சரியா? ஆங்கிலேயர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நீதி வழங்கும் முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான் இந்த 3வது முறை. 4வது தான் நம்மளுடைய இந்திய உச்ச நீதிமன்றம். சரியா? ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு பார்த்தலாம். அழகா வந்து ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவே நீங்க ஸ்கூல் புக் 12th புக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் நிறைய கொடுத்துருப்பான். நம்ம படிக்கிறதுல ரொம்ப கடுப்பாயிடும். நம்ம ஷார்ட்டா பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். சார் பாருங்க. அதாவது பண்டைய காலத்துல பண்டைய ஆட்சி காலத்துல இடைக்காலத்திலும் பண்டைய காலத்திலும் சரி இடைக்காலத்திலும் சரி நிர்வாகமும் நீதித்துறையும் ஒன்றாக தான் இருந்துச்சு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்போ பண்டைய காலத்திலும் இடைக்காலத்திலும் நிர்வாகமும் நிர்வாகமும் ஓகேவா? நிர்வாகம் மற்றும் நீதித்துறை இரண்டுமே ஒரே துறையாக இருந்துச்சு. எப்போ? பண்டைய காலத்திலும் இடைக்காலத்திலும். பிறகு நவீன காலத்தில் தான் என்ன பண்றாங்க? ஸ்பிளிட் பண்றாங்க. நீதித்துறை தனியாகவும் நிர்வாகத்தை தனியாகவும். பிறகு நம்மளுடைய காலம் 1950 கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தனியாகவும் நீதித்துறை தனியாகவும் வச்சு இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? என்ன சொல்றாங்க பாருங்க. எப்பவுமே பண்டை காலத்திலும் சரி இடைக்காலத்திலும் சரி நீதித்துறை நிர்வாகத்துறை தனித்தனியா இல்ல, ஒரே துறையா தான் இருந்துச்சு. நிர்வாகம் பண்றவங்க தான் நீதி வழங்கும் ஒரு வேலையும் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க பாருங்க. முடியாட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மன்னருடைய தலைமையில நடைபெறக்கூடிய ஒரு அரசுக்கு பெயர் தான் முடியாட்சின்னு சொல்லுவாங்க. முடியாட்சியில அரசரே உயர்ந்தவர். சரியா? மன்னர் தான் அந்த இடத்துல உயர்ந்த ஒரு நீதிபதியாக இருக்கிறார். அரசர் நினைத்ததுதான் சட்டமாக இருந்தது. ஒரு ஏன்னா அவர்தான் பெரிய ஆள் இல்லையா? ஒரு முடியரசின் உயர்ந்த நிலையில் இருப்பவர் மன்னர். அந்த மன்னர் நினைப்பது சட்டம். அவர் வார்த்தை தான் உயர்ந்த நீதி. அவர் சொல்லுவதுதான் இறுதி தீர்ப்பு. சரியா? அவர் சொல்லுவதுதான் இறுதி தீர்ப்பா இருந்திருக்கு. இந்த காலகட்டத்துல பண்டை காலகட்டத்துல எப்படி எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. அதாவது வழக்குகளை 2 வகையா பிரிக்கிறாங்க. பெரும்பாலான வழக்குகள் அதாவது சாதாரண வழக்குன்னு வச்சுக்கலாம். சாதாரண ஒரு வழக்கு மற்றும் தேச துரோக வழக்கு. தேச துரோக வழக்கு. 2 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா? இப்ப சாதாரண வழக்குகள் காமனா வரக்கூடிய வழக்குகள் எல்லாமே மன்னருடைய மேற்பார்வையில வராது. யார் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க? அதுக்கெல்லாம் யார் தீர்ப்பு வழங்குறாங்க? யார் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா
சாதி அமைப்புகள் சாதி அமைப்புகள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள். ஓகேவா? சாதி அமைப்புகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் சேர்ந்துதான் அங்க சாதாரண வரக்கூடிய மேலிடமாக தேச துரோக வழக்கு என்ற அடிப்படையில் இல்லாத வழக்குகளை அவங்க தீர்த்து வைப்பாங்க. தேச துரோக வழக்குகளுக்கு மட்டும்தான் மன்னருக்கு பார்வைக்கு கொண்டு வருவாங்க. புரியுதா? தேச துரோக வழக்குக்கு மட்டும்தான் மன்னருடைய பார்வை கொண்டு வருவாங்க. சொல்றேன் பாருங்க. குற்றம் செய்தவர் அந்த குற்றத்தை நிரூபிக்க, நான் தப்பு செய்யல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றான்னு சொல்லிட்டு பாருங்களேன். அதான் ஹைலைட்டடு. சரியா? தீக்குளித்தல், தீக்குளிக்கிறது, தண்ணீர்ல முழுகுதல், விஷம் அருந்துதல், தசையடி, பிரம்படி, கால்களை முழங்கால்களை துண்டித்தல், கழுமரம் ஏற்றுதல், அடிமைப்படுத்துதல், சொத்துக்களை பறிமுதல் செய்தல், நாடு கடத்துதல், தலை துண்டித்தல், யானை மூலம் மிதிக்க செய்தல் போன்ற இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனைகள் குற்றம் செய்தவருக்கு கொடுக்குறாங்க. குற்றத்தை நிரூபிப்பதற்கு. சரியா? அப்ப நிரூபிப்பதற்கு எப்படி அப்படின்னா, விஷம் அருந்தணும். விஷம் அருந்திட்டு நீ உனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னா நீ நல்லவன். விஷம் அருந்து செத்து போயிட்ட அப்படின்னா நீ கெட்டவன். இது போல ஒரு மூர்க்கத்தனமான முட்டாள்தனமான ஒரு தீர்ப்பு இது மாதிரி செயல்பாடுலாம் இருந்திருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ஸ்கூல் புக்ல அழகா கொடுத்திருப்பாங்க. சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அரசவைக்குள்ள மன்னருடைய அரசவைக்குள்ள பிராமணர்கள் உள்ள போடுறானுங்க. பிராமணர்கள் உள்ள இருக்கிற போது பிராமணர்கள் என்ன பண்றானுங்க அப்படின்னா, ஸ்மிருதி அப்படின்னு ஒரு ஒரு சட்ட கோட்பாடுல கொண்டு வரானுங்க. இது பாருங்க. பிராமணருடைய தாக்கம் எதுல தாக்கம் இருக்குன்றாங்க? மன்னருடைய தீர்ப்புகள்ல மன்னருடைய வழக்கு விசாரிக்கும் ஒரு ஒரு அவைக்குள்ள பிராமணர்களுடைய என்ட்ரி வருது. அந்த என்ட்ரியில பிராமணர் என்ன பண்றாங்கன்னா, ஸ்மிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டுதான் ஸ்டார்ட் பண்றானுங்க. பிராமணருடைய அட்வைஸ் படி. இந்த தண்டனை இதெல்லாம் ஸ்மிருதின்றது தண்டனை கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுமையான தண்டனைகள்ன்றது நம்ம புக்கில் நான் சொல்லியிருக்கேன். இந்த கழுமரம் ஏற்றுதல், கை காலை துண்டிக்கிறது, யானை வச்சு மிதிக்க வைக்கிறது, இது போன்ற செயற்பாடு செய்வானுங்க. ஆனா என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, பிராமணர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படவில்லை. சரியா? பிராமணர்களுக்கு நீ எவ்வளவு பேர் தவறு செஞ்சிருந்தாலும் உனக்கு என்ன பண்ணிருக்காங்க? கடுமையான தண்டனை விதிக்கப்படல. யாருக்கு இந்த கடுமை தண்டனை கொடுத்திருக்காங்கன்னா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு. இது பாருங்க, கடுமையான தண்டனைகள் யார் கொடுத்த? ஒடுக்கப்பட்ட மட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்திருக்கிறாங்க. இதுல பிராமணர்கள் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கானுங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க தான் வந்து மேற்பார்வையிடுறது. அப்ப என்ன பண்ணுவானுங்க? பிராமணர்களுக்கு சாதகமாக தண்டனைகள் விதிச்சுப்பாங்க. ஓகேவா? பிறகு இந்த ஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய அந்த முறைக்கு அப்புறம் அர்த்த சாஸ்திரம் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த அர்த்த சாஸ்திரத்தின் மூலமாக தண்டனைகள் வழங்கப்பட்டது. பிளஸ் வந்து விசாரணை செய்யறாங்க. இந்த இந்த அர்த்த சாஸ்திரத்தின்படி பெண்களை கீழ்நிலை மனிதர்களாகவே மதிக்க வைக்கிறானுங்க. எப்பவுமே பெண்கள் கீழ்தான், கீழ்நிலை தான் இருப்பாங்க. ஆண்களுக்கு கீழே தான் எப்பவுமே அன்ற முறையை இதன்படிதான் வந்து ஃபாலோ பண்றானுங்க. அது மட்டும் இல்லாம வாரிசுரிமை விவகாரத்துல பெண்களுக்கு எப்பவுமே எதிராக செயல்படுறாங்க. இதன் அடிப்படையில ஸ்மிருதி சாரி அர்த்த சாஸ்திரத்தின் அடிப்படையில. அது மட்டும் இல்லாம இந்த அர்த்த சாஸ்திரம், ஸ்மிருதி இது போன்ற கடுமையான தண்டனைகளை எதிர்த்தவர் யார் என்றால் அசோகர். சரியா? அசோக பேரரசு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பேரரசுன்னு சொல்லுவாங்க. நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவங்களுடைய பிள்ளைகளை புத்தகத்தை பரப்புவதற்கு இலங்கைக்கு அமைச்சு வச்சிருக்காரு. இந்த அசோகரானது ஸ்மிருதி முறையை புறம் தள்ளினார். ரொம்பவும் இரக்கப்படுவார். கொடுமையான தண்டனைகளை என்ன சொல்றாரு விளக்கினார். பரிவாக நடந்து கொண்டார். சரியா? இது போல விஷயங்கள்லாம் எங்க நடந்திருக்கு? பண்டை காலத்துல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சரி, பண்டை காலத்துல இது போல ஒரு நீதி வழங்கும் முறையை பின்பற்றி இருக்கிறாங்க. இப்ப இடைக்காலம். சரியா? இடைக்காலத்துல யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் முக்கியமா வராங்க. யாருன்னா இஸ்லாமியர்கள். ஓகேவா? இஸ்லாமியர்கள் தானே பண்றாங்க அப்படின்னா இடைக்காலத்துல வரக்கூடியவங்க. என்ன சொல்றாங்கன்னா சுல்தான் மற்றும் சுல்தானா இவங்க தான் வந்து நீதி நிர்வாகத்தை நிர்வகித்தவங்க. ஓகேவா? இவங்க வந்து ஒரு ஃபார்மெட்டா பண்ணிருக்கிறாங்க. எப்படின்னா பாருங்க, சட்ட வல்லுனர், அதாவது சுல்தானுக்கு உதவத்துக்கு முக்தி. ஓகேவா? முக்தி என்னும் சொல்லக்கூடிய ஒரு சட்ட வல்லுநரை சுல்தானுக்கு உதவுவதற்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நியூ ஒரு 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 தலைமை ஒரு பதவியை கொடுத்திருக்கிறாங்க. முஃப்தி அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நிலப்பரப்பை, சரியா? இது நிலப்பரப்பை எப்படிலாம் வந்து வகைப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. தலைநகரம், மண்டலம், மாவட்டம். பர்கானா என்ன? பர்கானா என்பது வட்டம் சொல்லுவாங்க. அடுத்து கிராமம். இப்படி வகைப்படுத்தி அழகா நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இடைக்காலத்துல. ஓகேவா? இவங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லி பாருங்களேன். எப்படிலாம் நீதி வழங்கியிருக்காங்க சொல்லி பார்க்கலாமா? அவங்க என்ன பண்ணிருக்காங்க?
நிர்வாகம் எப்படி பண்ணி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிர்வாகம். அவங்க வந்து 3 வகையான நிர்வாகத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, நிர்வாகம் என்பது நடுவர். நடுவர்னா என்ன? திவான் இ குவாசா அப்படின்னு நடுவர்னு அர்த்தம். திவான் இ மசிலீம் அப்படின்னா அதிகாரத்துவத்தின் தலைவர், ஹெட், தலைமை, அதிகாரத்துவத்தின் தலைமை. திவான் இ ரியாசத் அப்படின்றது தலைமை தளபதி. இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஓகேவா? இந்த 3 நிலை அடிப்படையில தான் இடைக்காலத்துல நிர்வாகம் பண்ணிருக்கிறாங்க. அதே இடைக்காலத்துல 6 வகையான நீதிமன்றங்களை கொண்டு நீதி வழங்கும் முறையை கொடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? 6 வகையான நீதிமன்றங்கள். சரியா? எல்லாமே சுல்தானா அவங்களுடைய மேற்பார்வையில் தான் நடக்கும். ஓகேவா? அங்க பாருங்க, மன்னர் நீதிமன்றம். ஃபர்ஸ்ட் ஒன் மன்னர் நீதிமன்றம். மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம், அதாவது திவான் அல் மசாலிம். ஓகே, மசாலிம். அடுத்து குடிமியல் வழக்கு உச்ச நீதிமன்றம், திவான் இ ரிசால்ட். ஓகே. அடுத்து மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம், தத்ரே ஜஹான் நீதிமன்றம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம தலைமை நீதிபதி நீதிமன்றம், தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம் சொல்லுவாங்கன்னா திவான் இ ரியாசட். ஓகேவா? இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வார்த்தைய பொறுத்துக்குள்ள கூட கேட்பான். ஓகேவா? திவான் அல் மசாலி அப்படின்றது எந்த வகை நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. நான் பார்த்திருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். இந்த பேர்களை வந்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த பக்கம் கொடுத்துட்டு இதுக்கான மீனிங் என்ன சொல்லிட்டு கேட்டுப்பான். இது கண்டிப்பா நீங்க படிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன சொல்றேன்னா, இது முடிஞ்சு இடைக்காலத்துல அப்படி வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க நீதி நிர்வாகத்தை. அதுக்கப்புறம் தான் வராங்க, யார் வராங்க பாருங்க, ஆங்கிலேயர்கள். நவீன இந்தியாவின் நீதித்துறை அமைப்பு எப்படி சொல்லி பார்த்தலாம். ஓகேவா? இதெல்லாம் விஷயம் அப்படின்னா, அவங்க 1600 உள்ள வந்து மகாராணி அப்ரூவல் கொடுத்து நிறைய நடந்துச்சு. அது வளன்னு இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. கண்டிப்பா அதுல கொஸ்டின்ஸ் வரப்போதும் கிடையாது. நமக்கு என்ன தேவைன்றதை அழகா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? 1773. சரியா? இதுதான் வந்து கல்கத்தாவில் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வராங்க. ஓகேவா? ஏன்னா கல்கத்தா தான் மெயின் அவங்களுடைய ட்ரேடிங்க்கு. ஓகேவா? என்ன பண்றாங்கன்னா, கம்பெனியை ஒழுங்குபடுத்த ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வராங்க. சட்டத்துல தான் ஒரு உச்ச நீதிமன்றத்தை அமைக்க மன்னருக்கு அதிகாரம் வழங்குறாங்க. ஓகேவா? யாருக்கு? அந்த இடத்துல எந்த மன்னர் இருக்காரோ அந்த மன்னருக்கு உச்ச நீதிமன்றம் அமைக்க 1773 ஆக்ட், ஒழுங்கு ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் மூலமாக நீதிமன்றத்தை அமைக்க மன்னருக்கு அதிகாரம் வழங்குறாங்க. அதன் அடிப்படையில இந்திய அது முடிஞ்சு போச்சா? அது மட்டும் இல்லாம 1774 இது விட்டுட்டேன், 74 கல்கத்தால, சரியா? கல்கத்தாவில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு உயர் நீதிமன்றத்தை ஆரம்பிக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1774 கல்கத்தாவில் எலிசா இம்பே. ஓகேவா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் நீதிபதி. 1+3. ஓகேவா? ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 இணை நீதிபதிகளை கொண்டு எலிசா இம்பே அவர்களை தலைமையாக கொண்டு கல்கத்தாவில் ஒரு ஃபர்ஸ்ட் உயர் நீதிமன்றத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இந்திய உயர் நீதிமன்றம் ஆங்கிலேயருடைய சட்டத்தின்படி கல்கத்தா, மதராஸ், பம்பாய் போன்ற இடங்கள்ல வந்து என்ன பண்றாங்க, உயர் நீதிமன்றங்களை தொடங்குறாங்க. 1861 1861. ஓகேவா? அடுத்து உயர் நீதிமன்றங்களை தொடங்குறாங்க. அடுத்து இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஒரு மைல்கல் அப்படின்றாங்க, ஒரு முக்கியமான சட்டம் சொல்றாங்க. ஓகேவா? அதாவது இந்திய அரசாங்கத்துல விடுதலைக்கு முன்பு ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக அமைக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் 1935. இதில் நிறைய விஷயங்களை தான் நம்ம இப்ப பின்பற்றி கொண்டு வருகிறோம். கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த சட்டங்களை நம்ம 1935ல கொண்டு வரப்பட்ட அந்த சட்டங்களை தான் நம்ம 50க்கு அப்புறம் இப்ப ஸ்டில் நிறைய பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து கூட்டாட்சி நீதிமன்றங்கள் 1937ஆம் ஆண்டு, சரியா? 37ல கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்போ? 1937ல 1+6 அப்படின்றது ஒரு தலைமை 6 இணை நீதிபதிகளை கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த நீதிமன்றம் தான் பின்னால் என்ன பண்றாங்க அப்படின்னா 1950ல இந்தியாவின் உச்ச நீதிமன்றமாக அறிவிக்கிறாங்க, மாற்றப்படுறாங்க. ஓகேவா? அப்போ இந்தியாவின் உச்ச நீதிமன்றமாக இருக்கக்கூடிய மன்றமானது இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றமா இருந்துச்சு. 1937ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்து இப்ப பார்க்க போறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்றத்தை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஹெட்டிங் மட்டும் கொடுக்கல, ஹெட்டிங் வந்து போட்டுங்க, இந்திய உச்ச நீதிமன்றம். ஓகேவா?
ஓகே, இது பாருங்க. இந்திய உச்சநீதிமன்றம் 1926 1950 ஜனவரி 26 அன்று அரசியலமைப்பு உறுப்பு 124 படி இந்தியாவுல ஒரு உச்சநீதிமன்றத்தை நிறுவனத்துக்கு ஒரு வழிவகை செய்யறாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. 1950 ஜான் 26ல அரசியலமைப்பின் விதியின்படி 124 படி இந்தியாவுல ஒரு உச்சநீதிமன்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அந்த கூட்டாட்சி நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்றானுங்க, உச்சநீதிமன்றமா கன்வெர்ட் பண்றானுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்திய உச்சநீதிமன்றம் 3 அடுக்குகளை கொண்டது சொல்றாங்க. ஓகேவா? இந்திய உச்சநீதிமன்றம் 3 அடுக்கு நீதித்துறை அமைப்பை கொண்டது. ஏன்னு சொல்லிட்டு பாத்துலாமா? ஒண்ணு என்ன, அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு உச்சநீதிமன்றம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம மாநிலங்கள்ல கண்டிப்பா ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கணும். நெக்ஸ்ட், ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டங்கள் அடிப்படையில மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் இருக்கணும். ஓகேவா? இந்த 3 டைப் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றதுதான் இந்த விஷயம். ஓகேவா? அடுத்து, உச்சநீதிமன்றமே அரசியலமைப்பின் பாதுகாவலன். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அறியப்படுபவர் யார் என்றால் உச்சநீதிமன்றம். ஓகேவா? அவங்கதான் இறுதி நீதிமன்றம் சொல்லுவாங்க. இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். அனைத்து நீதிமன்றங்களுக்கும் ஒரு தந்தை போல, ஒரு தாய் போல ஹெட் அவங்கதான். ஓகேவா? அடுத்து என்ன பண்றாங்க பாருங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய முக்கிய பணியா என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே ஒரு சென்ட்ரல், ஒரு மத்திய அரசு மற்றும் எதனா ஒரு மாநில அரசு. ஓகேவா? இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சிக்கல் ஒண்ணு வரும், ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வரும். அது போன்ற கருத்து வேறுபாடுகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக உச்சநீதிமன்றம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இரு மாநிலங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய சச்சரவுகள், ஓகேவா, இரு மாநிலங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய சச்சரவுகள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கிறது. அது மட்டும் இல்லாம மேல்முறையீட்டு நீதிமன்றம், இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக நம்முடைய உச்ச நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம குற்றவியல், குடிமையல் வழக்குகளுக்கு உயர்ந்தபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம். குற்றவியல்னா என்ன, கொலை பண்றது, திருடுறது, அது போல ஒரு கேசஸ். குடிமையல் அப்படின்றது சிவில் கேஸ், சொத்து பணம் சார்ந்த வழக்குகள். இது எல்லாத்துக்குமே ஒரு உயர்ந்தபட்ச அதிகபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம் எதுனா கடைசியாக இருக்கக்கூடியது எது என்றால் உச்ச நீதிமன்றம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம அடிப்படை உரிமைகள் பாதுகாத்தல். நம்முடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நம்ம எங்க போய் முறையிடலாம்? உச்ச நீதிமன்றத்தின் வாயிலாக முறையிட்டு நம்முடைய அடிப்படை உரிமைகளை பெறலாம். ஓகேவா? அப்போ அடிப்படை உரிமை பாதுகாவலன் யாரு? அவரும் உச்ச நீதிமன்றம் தான். ஓகேவா? இது பாருங்க, இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள் மீதும் அதிகாரம் செலுத்தும். எந்த ஸ்டேட் இருந்தாலும் சரி, எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் மீதும் அதிகாரம் செலுத்தும் ஒரு உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம். ஓகேவா? நெக்ஸ்ட், அதிகார வரம்பு. ஓகேவா? அதிகார வரம்பு சொல்றாங்கன்னா 3 வகையான அதிகார வரம்பு சொல்றாங்க. அசல் அதிகார வரம்பு. என்ன அதிகார வரம்பு அசல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கு இடையே எழும் கருத்து வேறுபாடுகளை களைவது இதனுடைய அசல் அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் கருத்து வேறுபாடு சொல்லியாச்சு, அதுக்கு வகைப்படுத்துறாங்க. ஓகேவா? ஒரு மாநிலம் மத்திய அரசு, மாநிலம் இப்படி பிரச்சனை வரும்போது தீர்ப்பது உச்ச நீதிமன்றம். அதுக்கு என்ன பேருன்னா அசல் அதிகார வரம்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொன்னு செகண்ட் டைப். ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னா மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. அப்படின்னா அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகளை கொண்டு, அதாவது அடிப்படை ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது எதனா ஒண்ணு. இப்ப சொல்ல போனா அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல வந்து நிறைய முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுடைய சென்னை உயர் நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த எஸ்ஐ 2 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் வந்து அதனுடைய போஸ்டிங்ஸ் ஃபைனல் ரிசல்ட் வெளியிடாம இருக்கிறாங்க. சரி, அப்போ யாரோ ஒருத்தன் தன்னுடைய உரிமை பாதிக்கப்படுது அப்படின்ட்டு கேஸ் போட்டிருக்கான். அப்போ நான் அது அப்போ நம்மளுடைய உரிமைகளை மீட்டு தரக்கூடிய ஒரு அமைப்பாக நீதிமன்றங்கள் செயல்படுகிறது என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து, ஆலோசனை வழங்கும் அமைப்பாக இருக்கிறது. யாருக்கு ஆலோசனை வழங்குறாங்க? அதாவது நம்மளுடைய சட்ட தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் ஒரு அமைப்பு தான் உச்ச நீதிமன்றம். அந்த ஆலோசனையை நம்மளுடைய பிரசிடென்ட் அவர்கள் ஏற்கலாம், ஏற்காமலும் போகலாம். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்து வேற சொல்றாங்க என்ன? அடுத்து சொல்றாங்கன்னா விதி 32 படி நீதி பேராணைகளை, ஓகேவா, நீதி பேராணை எத்தனை வகை இருக்கு?
நம்மகிட்ட நீதி பேராணை என்பது 5 வகையான ரிட் இருக்கு. நீதி பேராணைகள். ஆட்கொணர்வு நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, தகுதிமுறை வினவு நீதி பேராணை, ஆட்கொணர்வு இது போல ஒன்று நீதி பேராணைகள்லாம் இருக்கு. ஓகேவா? 5 டைப்ஸ் இருக்கு. அந்த நீதி பேராணைகளை உச்ச நீதிமன்றம் எந்த விதியின் கீழ் வெளியிட முடியும் அப்படி கேட்டோம் அப்படின்னா விதி 32. சரி, இதே நீதி பேராணைகளை உயர் நீதிமன்றங்கள் எந்த விதியின் கீழ் வெளியிடும் அப்படின்னா 226 226 படி வெளியிடும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ரைட். உச்ச நீதிமன்றம் அமைப்பு. ஓகேவா? இப்பதான் நம்ம என்ன பண்றோம்? அரசியலமைப்புக்குள்ள வருகிறோம். ஓகேவா? பகுதி 5 என்ன? பகுதி 5 மத்திய அரசு. ஓகேவா? மத்திய அரசுல நான் சொல்லியிருக்கேன் நிர்வாகம், பாராளுமன்றம் மற்றும் நீதித்துறை. இப்ப நீதித்துறை இதுல இருக்கு, 3வது இடத்துல இருக்கு. ஓகேவா? விதி என்ன? விதி 124, 124, 147. ஓகேவா? சட்டம். அதாவது 1+7 என்ற அடிப்படையில நீதிபதிகளை கொண்டு உச்ச நீதிமன்றம் வரணும் அப்படின்னு அனுமதிக்கிறாங்க. யாரு? பார்லிமெண்ட். எத்தனை பேரு? ஒரு தலைமை நீதிபதி 7 இணை நீதிபதிகளை கொண்டு உயர் நீதிமன்றத்தை தொடங்கலாம் என பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில 8 பேரை கொண்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா தற்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னா, இப்ப எண்ணிக்கை அதிகரிக்க, நீதிபதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. 2008ல 30ஆக உயர்றது. 2022 ஸ்டில்ல பார்த்தோம் அப்படின்னா 31+1 31 இணை நீதிபதிகள், ஒரு தலைமை நீதிபதி. ஓகேவா? இப்போ 2025ல நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, சரியா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் யார் அப்படின்னா அவர் தான் சஞ்சீவ் கண்ணா. ஓகேவா? சஞ்சீவ் கண்ணா நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியமனம். யார் நியமனம் பண்றா அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் 4 மூத்த நீதிபதிகளை கொண்ட ஒரு குழு. அந்த குழுக்கு பேரு தான் கொலிஜியம் சொல்லுவாங்க. ஓகேவா? கொலிஜியம் குழு சொல்லுவாங்க. கொலிஜியம் குழு யாரா இருப்பா? ஒரு கரண்ட்ல இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பிளஸ் 4 மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க. அவங்க தான் எந்தெந்த ஸ்டேட்ல யார இவருக்கு அப்புறம் தலைமை நீதிபதிக்கு அப்புறம் யார் நீதிபதியா வரணும் அந்த லிஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது சீனியாரிட்டி லிஸ்ட் கொடுப்பாங்க. இவங்க தான் வகையெடுத்து வைப்பாங்க. இதுதான் அந்த குழுக்கு பேர் தான் கொலிஜியம் குழு. ஓகேவா? இந்த கொலிஜியம் குழு பரிந்துரையின்படி பிரசிடென்ட் நியமனம் செய்வார். பிரசிடென்ட் நியமனம் செய்ய மாட்டாரு. அதான் சொல்றாங்க பாருங்க. அமைச்சரவை மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடன் கலந்து ஆலோசனை செய்த பின்னர் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படுகிறார். குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜ், இவங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ எல்லாருமே கொலிஜியம் குழு பரிந்துரைக்கும். அதுல பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாரு? நியமனம் பண்ணுவார். ஓகேவா? அவங்களுடைய உச்சபட்ச வயது என்னன்னா 65 வயது வரை நீதிபதியாக பணியாற்றலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பதவி விலக கடிதம். சார், எனக்கு நான் ஜட்ஜ், நான் பதவி விலக போறேன் அப்படின்னா தன்னுடைய விலகல் கடிதத்தினை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நாடாளுமன்றத்தின் கண்டன தீர்மானத்தின் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜை எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா பார்லிமெண்ட்ல கண்டன தீர்மானம் நிறைவேற்றி 2 அவை உறுப்பினர்களும் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் அவர் மீது ஒரு அவர் செய்ய குற்றத்தின் மீது ஆய்வு நடவடிக்கை எடுப்பார். சரியா? நடவடிக்கை எடுக்கப்பட்டு பின்பு ஆய்வு செய்யப்பட்டு அது உண்மைதான் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு அவரை பதவி நீக்கம் செய்வாங்க. ஓகேவா? இதுதான் முக்கியமான விஷயம். இப்படியே அவரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை கூட என்ன பண்ணலாம்? பார்லிமெண்ட் மூலமா பதவி நீக்கம் செய்யலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தகுதிகள் என்ன? தகுதி வெரி இம்பார்ட்டன்ட். தகுதிகள் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 2வது உயர் நீதிமன்றத்துல 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றி இருக்க வேண்டும், அல்லது 10 ஆண்டுகள் 1 அல்லது 2க்கும் மேற்பட்ட உயர் நீதிமன்றங்கள்ல வழக்குரைஞரா இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஜட்ஜு. ஓகேவா? இன்னொன்னு 10 இயர்ஸ் அட்வொகேட்டா எதனா ஒரு ஸ்டேட் உயர் நீதிமன்றத்துல ஒர்க் பண்ணிருக்கணும். இன்னொன்னு பாருங்க, சட்ட நிபுணராக, நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு சட்ட நிபுணராக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு அடிப்படை தகுதி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் நான் பார்த்தாச்சு. இப்போ இதான் ஃபுல் கண்டென்ட், இவ்வளவுதான். ஓகேவா? இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல கொடுத்துக்கப்பட்டுள்ள அந்த
சில பாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? மிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாண்புமிகு திரு ஹரிலால் ஜே கனியா இந்தியாவினுடைய முதல் தலைமை நீதிபதி, ஹெட், ஓகேவா, சீஃப் ஜஸ்டிஸ். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் அனைத்து இந்திய நீதிமன்றமாகும். ஓகேவா? உச்ச நீதிமன்றம்ன்றது இந்தியாவிற்கே அனைத்து நீதிமன்றம். கட்சி அரசியல் இருந்தும் அரசியல் கோட்பாட்டில் இருந்தும் உறுதியாக தனித்து நிற்கும். அரசியல் கட்சிகள் இருந்தும் அந்த அரசினுடைய கொள்கையில் இருந்தும் எப்பவுமே நீதிமன்றம் என்பது தனியா தான் இருக்கும். அது அரசுகள் மாறுவதை குறித்து அக்கறை கொள்வதில்லை. நீங்க எத்தனை கவர்மெண்ட் மாறினீங்கன்னா கூட 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வேற கவர்மெண்ட், 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் வந்தா கூட அதை பத்தி உச்ச நீதிமன்றங்கள் கவலைப்படுவதில்லை, அக்கறை கொள்வதில்லை. நீதிமன்றமானது அந்த நேரத்தில் நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி நிற்கிறது. நீங்க எத்தனை கவர்மெண்ட் மாறினாலும் பிரச்சனை இல்லை. அந்த டைம்ல ஒரு சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அனைவரின் மீதும் அறிவு நன்மதிப்பு கொண்டுள்ளது. எனினும் அது யாருடைய அணி சேருவதில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, மாண்புமிகு திரு ஹரிலால் ஜே கனியா அவர்கள். இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி இவர் தான். ஓகேவா? இவர் வந்து இந்த கண்டென்ட் சொல்றாரு. நெக்ஸ்ட், முதல் வழக்கு பாருங்க. மதராஸ் இருக்கக்கூடிய மதராஸ் இருக்கக்கூடிய ஆங்கிலேய நீதிபதி விசாரித்த முதல் வழக்கு என்ன தெரியுமா? திருமதி அசென்டியா யாதவாஸ், ஓகேவா, அப்படிங்கிற ஒரு வழக்கு. அந்த வழக்கு தான் ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறாங்க நம்மளுடைய சென்னை உயர் நீதிமன்றத்துல. அடுத்து சர் ஹரி சிங் கோர் அவரை சொல்றாரு பாருங்க, இறுதி கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல், அதாவது இறுதி கட்ட நம்ம எவ்வளவுதான் அப்பீல் பண்ணிட்டு வந்தாலும் இறுதியா ஒரு அப்பீல் தேவையில்ல, அந்த இறுதி கட்டத்துக்கு நம்ம தனியா பிரிஞ்சு போகாம இந்தியாவுக்குள்ளேயே ஒரு மேல்முறையீட்டு செய்யும் ஒரு அனைத்து இந்திய தலைமை நீதிபதி தேவை அப்படின்னு உணர்ந்தவர் யாருன்னா 1921 மிஸ்டர் ஹரிசிங் கோர் அவர்கள். கண்டிப்பா ஒரு ஹெட், ஒரு இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் வேண்டும் என்று உணர்ந்தவர் இவர்தான். இவருடைய கருத்தின்படி வந்திருக்கலாம். நெக்ஸ்ட், கண்டன தீர்மானம். அதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா, இரு அவைகளிலும் விவாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 2/3 பங்கு, ஓகேவா, 2/3 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்று அமர்வில் வாக்கெடுப்பில் ஆதரவு பெரும்பான்மை பெற்றால் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை என்ன பண்ணுவாலாம்? பதவி நீக்கம் செய்யலாம் குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், அடுத்து பட்டியலினத்தவர் சமுதாயத்தில் இருந்து ஒருவர் முதன்முறையாக 2000 உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். அவர் யார் அப்படின்னா KG பாலகிருஷ்ணன் அவர்கள். ஒரு பட்டியலினம், SC STன்னு சொல்லுவாங்க, அந்த பிரிவை சார்ந்த ஒரு முதல் நீதிபதியாக 2000 ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. அவர் தான் மிஸ்டர் KG பாலகிருஷ்ணன் அவர்கள். 2007 இவர் 2007 பட்டியலினத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்தார். சரியா? உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா இருக்காரு, அப்புறம் முதல் தலைமை நீதிபதியா இருந்திருக்கிறார். புரிஞ்சுக்கணும் பாருங்க. 2000 உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, 2017 அதே உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உட்கார்ந்திருக்கிறார். யாரு? மிஸ்டர் KG பாலகிருஷ்ணன் அவர்கள். ஓகேவா? அடுத்து, தற்போதுள்ள அரசியலமைப்பு விதி கீழ் உச்ச நீதிமன்றம் ஜனவரி 28, 1950 முதல் செயல்பட தொடங்கியது. பாருங்க, 1950 ஜான் 28, ஓகேவா, 26 இல்ல, 26 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது 28 தான் நடைமுறைக்கு வருது. நடைமுறைக்கு வந்த போது எங்க தம்மா ஸ்டார்ட் பண்ணாங்க? நாடாளுமன்றத்தின் இளவரசர் மாடத்தில் செயல்பட்டது. மாடத்துல பார்லிமெண்ட்ல இளவரசர் மாடத்துல தான் வந்து ஜட்ஜ் அந்த கோர்ட் வந்து செயல்பட்டுச்சான். 1958 தான் தற்போது உள்ள வளாகத்துக்கு மாற்றப்பட்டது. 1958 தான் சேஞ்ச் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து, இவர் சொன்னது பாருங்க, நீதிபதி ஹரிலால் ஜே கனியா, இவர் தான் ஃபர்ஸ்ட் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லையா? இவர் கூடவே பதவியேற்ற நீதிபதிகள் பாருங்க யார் அப்படின்னா, சையத் ஃபாசல் அலி, பதஞ்சலி சாஸ்திரி, நீதிபதி மெர்சன்
மகாஜன், விஜன் குமார் முகர்ஜி மற்றும் ஆர்.எஸ். தாஸ் ஆகியோர் என்ன பண்றாங்க அப்படின்னா முதல் தலைமை நீதிபதி கூடவே என்ன பண்றாங்க 1+7 சொன்னா இப்ப எத்தனை பேர் இருக்காங்க இங்க 1 2 இவரு 3 இவரு 4 5 6 சரி 1+6 ஓகேவா மாத்திக்கணும் 1+6 மொத்தம் 7 பேர் தான் ஓகேவா 1+6 ஓகேவா ஒரு தலைமை நீதிபதி 6 இணை நீதிபதிகள் கொண்டு பதவி எடுத்துக்கிறாங்க ஓகேவா ஸோ இதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அழகா நம்ம 12th புக் கவர் பண்ணியாச்சு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் மிஸ்ஸே ஆகாது சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க சரியா நம்மளுடைய அகாடமியில வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க யாருன்னா குரூப் 4க்கான வகுப்புகள் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 9894178022 என்ற எண்ணுக்கு என்ன பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க வீடியோ பிடிச்சுன்னு ஷேர் பண்ணுங்க சரியா அடுத்த வகுப்புல மீன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்